அவரு உன்னை நல்லா பாத்துப்பாரு. நல்லா பாத்துப்பாரு. எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கலம்மா. உங்களை நான் பார்க்கறது இதுதான் கடைசியா இருக்கும். இந்த மறுபடியும் அப்பா இல்லாத அனாதை ஆகிட்டல. சாரி ஆதி. ஹே, என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க? உன் அம்மா எங்க? தூங்கிட்டு இருக்காங்க அத்தை. தூங்கிட்டு இருக்காளா? சரி குடி. ஹே, நான் உன் அத்தடி. நான் கொடுத்தா குடிக்க மாட்டியா நீ? என்ன ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கா? நைட் அழுதாளா? சரி நீ குடி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஏ, டைம் ஆகுதுடி, எழுந்திரி பாரதி. ஏய் பாரதி, எழுந்துடுறி. பாரதி, 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 பாரதி. என்னடி பண்ணி வச்சிருக்க? பாரதி, பாரதி, எழுந்திரடி. தமிழ் அழுது. இது வாங்க, இது வாங்க. பாரதி, நீ போ, ஆம்புலன்ஸ் போன் பண்ணி நான் பாத்துக்கிறேன். போ.
பாரதி பாரதி கண்ணை திறந்து பாரடி ப்ளீஸ். எந்த பக்கம் போடு? நேரா போய் ரைட்ல டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவங்கள உடனே அட்மிட் ஓகே பண்ணுங்க. டாக்டர். போடி போடா போலீஸ் கமிஷனர். என்னாச்சு டாக்டர்? ஹெவி டோஸ் எடுத்திருக்காங்க. சுத்தமா கான்ஷியஸே இல்ல. பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் கண்டிப்பா டேமேஜ் ஆயிருக்கும். ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். எதுவா இருந்தாலும் 24 hours கழிச்சு தான் சொல்ல முடியும். ஆண்டாள், பாரதிக்கு எப்படி இருக்கு இப்போ? எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணிடி, கண்டிப்பா பார்க்கலாம். அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையா? இப்படியா எங்களை பாடா படுத்தும்? அக்கா வேற ஏதாவது சொன்னாங்களா அக்கா?
நீ எதுக்குடா வந்த எதுக்கு வந்த பண்ணிட்டு இருக்க? அழகர் டேய் அமைதியா இருந்து சரியா எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் என்னையா பண்ண நடிக்காத சரியா ஆறு கூறு போட்டு விட்டேன் நானு ஏய் டேய் அமைதியா இரு உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? உங்க அப்பா தாண்டி பிரச்சனை எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் அப்பாவையே குறை சொல்லிட்டு இருக்க? அவர் இங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அடியே கோப்பை தடியும் பணனால தாண்டி பாரதி இன்னைக்கு இந்த நிலைமையில கிடக்குறா ஏய் இதை இன்னும் எவ்வளவு நாள் தான் சொல்லிட்டே இருக்க போற? எத்தனை தடவை சொன்னாலும் ஓ மர மாட்டேங்க ஏற மாட்டேங்குது இந்த ஆளோட வெட்டி வீர அப்படினால தாண்டி சாரதமா இறந்தாங்க பாரதி இந்த நிலைமையில கிடக்குறா எல்லாத்துக்கும் இவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் மாப்ள இப்ப எதுவும் பேச வேண்டாம். பாரதிக்கு முதல்ல சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எப்படி எத்த பேசாம இவ முகத்தை பாருங்க. இந்த அழுகைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏற்கனவே பெத்த பண்ண தொலைச்சிட்டான், இப்ப ஆதியும் தொலைச்சு அடுத்து பெத்த உலகை தொலைச்சிருவாள் இருக்கு. இவளுக்கு என்ன பதில் சொல்றது? இவ அழுகையில எப்போ நிக்கும் நான் நினைச்சு நினைச்சு கோலம் தத்த இவ வயசுக்கு இதெல்லாம் பார்க்கணுமா? இவ பாரதி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. நேராக நேராக ஈர கொலையெல்லாம் நடுக்குது எனக்கு. நாளைக்கு ஆதி வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன் இந்த ஊருக்கு வந்து அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்டான். அடுத்து இந்த பாரதி எல்லாத்துக்கும் தான் இவன் தான் காரணம். எல்லாத்துக்குமே ஏன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் கொண்டு விட்டேன். பண்ணிட்டு இருக்க? இது ஹாஸ்பிடல் தான். சத்தியமா சொல்றேன்டா, உனக்கெல்லாம் நல்ல தாவே வராதுடா. ஏய் அமைதியா இருந்துரு. இத்தனை பேர் அழுக வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ எழுதி வச்சுக்கையா. நீ சாகும் போது உனக்கு அழுகிறதுக்கு ஒத்த ஆள் இல்லாம அனாதை போடாம நீ சாகல. ஏய் வார்த்தைய பார்த்து பேச சொல்லிட்டேன். வா நீ வா. இப்படி ஒருத்தனை பெத்ததை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அத்தை விடுங்க, இனி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோன்னு பார்க்க தானே போறோம். மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இந்த ஆள் அனாதை பொணமா தான் செத்து கிடக்க போறாரு. மாப்பிள்ளை தமிழ் காலில இருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல. நேத்தும் சாப்பிட்டாலான்னு தெரியல. அவளை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். தேவா தேவா பவி நீயும் போ. அம்மாக்கு எதுவும் ஆகாது. ஏய் இவதா பேரு பாரதி, சூசைட் கேஸ்ல அட்மிட் ஆயிருக்கா. புவனாவ உள்ள அனுப்பியிருக்க. அவ வந்ததும் உள்ள போய் 2 பேர் வேலையை முடிச்சிருங்க. சரியா? என்னாச்சு? பாத்துட்டேன். அந்த பாரதிய எமர்ஜென்சி வார்டுல தான் வச்சிருக்காங்க. ஏய் ஆள் நிறைய பேர் இருக்காங்களா? ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த வார்டு கிட்ட அவ்வளவா இல்ல. சரி 2 பேர் ஒன்று பண்ணுங்க. ஏய் நீ டாக்டர் கோட்டு மாட்டிக்கோ, நீ நர்ஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா நேரம் பார்த்து உள்ள போய் பாரதியை முடிச்சு விட்டுருங்க. அந்த பாரதியை கொல்றதுக்கு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. இந்த வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சா போதும். 2-3 மாசத்துக்கு நம்ம வேலையே பார்க்க தேவையில்ல. அவ்வளவுதானே, முடிச்சிடலாம். சரி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சிவாக்கு ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர் கோட்டும் ஒரு நர்ஸ் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வர சொல்லு. டேய் பொருள் எடுத்துட்டு வந்திருக்கியா? சார், இந்த மெடிசன் மட்டும் வெளியில வாங்கிட்டு வரீங்களா? எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. இவங்க உங்க ஃப்ரெண்டா? கன்சீவா இருக்காங்களா?
வயித்துல குழந்தைய வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணாங்க? சரி, கொஞ்ச நேரம் ட்ரிப்ஸ் போகட்டும். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. அவரு மெடிசன் வாங்கிட்டு வந்ததும் சொல்றீங்களா? டேய் இதை போட்டுக்கோங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ம் சத்தமே இல்லாம சம்பவத்தை முடிச்சிடுறோம். டேய் பெரிய அமௌண்ட்ரா, வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வேலையை கச்சிதமாக முடிக்கணும். அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. யாராவது வராங்களான்னு பாத்துக்க, நான் முடிச்சிடுறேன். ஓகே. சத்தம் போட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போட்டு தள்ளு.